ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. விலங்கு உருவங்கள், தீர்த்தங்காரர் உருவங்கள், தெய்வ உருவங்கள், நாட்டியமாடும் பாவை உருவங்கள். ஆன்சர் தீர்த்தங்காரர் உருவங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்காரர் உருவங்கள். இந்த திருநாதர் குன்று எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில இருக்கு. கொஸ்டின் 3. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். கம்பராமாயணம், ராவண காவியம், தண்ணீர் தேசம், பொன்னியின் செல்வன். ஆன்சர் ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் வந்து ராவண காவியம். கொஸ்டின் 3. புறவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. குறிஞ்சி, நெய்தல், முல்லை, கெடுதல். ஆன்சர் முல்லை. பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி வந்து முல்லை. முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம். கொஸ்டின் 4. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் எழுதியவர். புலவர் குழந்தை, மு. வரதராசனார், சாலமன் பாப்பையா, பரிமேல் அழகர். ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை வந்து 25 நாட்களிலே பெரியார் சொல்லுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார். கொஸ்டின் 5. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயர் எச்சம். மன்னிய என்பதன் பொருள் வந்து நிலை பெற்ற. கொஸ்டின் 6. பூவை என்பது எப்பறவையை குறிக்கும். ஆன்சர் நாகனவாய் பறவை. பூவை என்பது நாகனவாய் பறவையை குறிக்கும். கொஸ்டின் 7. காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலப்பகுதி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆன்சர் மருதம். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலப்பகுதி மருதம். மருதம் நிலப்பகுதி வந்து வயலும் வயல் சார்ந்த இடம். அடுத்ததா கொஸ்டின் 8. கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. ஆன்சர் முக்குழல். கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது முக்குழல். கொஸ்டின் 9. மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் உவமைத்தொகை. மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து உவமைத்தொகை. மறை என்பது தாமரை. தாமரை மலர் போன்ற முகம். அந்த போன்ற என்ற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து உவமைத்தொகை. கொஸ்டின் 10. வருமலை அருவி. வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார். ஆன்சர் கடல் அலை. வருமலை அருவி, வருமலை என புலவர் கடல் அலையை குறிப்பிடுகிறார். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.